கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வார்த்தைகளில் மிகவும் பலம் வாய்ந்ததான ஒரு வார்த்தையை குறித்து நான் பார்க்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பை பொழிகிறதான ஒரு அதிகாரமாய் காணப்படுகிறது. ஒரு அன்புக்கு ஒரு டெஃபினிஷன் நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் வேதத்தில் வேற எங்கும் போக வேண்டியதில்லை. இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை பார்ப்போம் என்று சொன்னாலும் அந்த அதிகாரத்தில் சொன்ன வார்த்தைகளை நாம் படித்து அதன்படி நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் நம்மை அதை ஆசீர்வதித்து கொடுப்பார். இந்த வேளையில் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதுமே அவர் என்ன சொல்கிறார்? நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், தொடக்கத்திலிருந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை, நான் சத்தமிடுகிற கைத்தாளத்தை போல இருப்பேன், ஒரு வெண்கலத்தை போல இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அதுவும் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக வாழ்கின்ற வேளையில் அவனுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு பெரிய பங்கு என்னவென்று சொன்னால், அவன் அன்பாக இருக்க வேண்டும். அன்பை பிரதிபலிக்கிறவனாக இருக்கிறோம். அன்புதான் இயேசு. அந்த இயேசுவை நாம் வெளிக்காட்டுவது அன்பின் மூலமாக வெளிக்காட்ட முடியும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம என்னதான் ஒரு பெரிய செல்வாக்குள்ளவர்களாக இருந்தாலும், ஆஸ்தியுடையவர்களாக இருந்தாலும், படிப்பறிவு இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் பெரிய ஆளாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அன்பு என்று ஒன்று இல்லாமல் இட்டால் அதில் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்கிறதுலேயே பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இந்த அன்பை குறித்து சொல்லுகிற வேளையில் 7வது வசனத்தை மட்டும் நான் இன்றைக்கு படிக்க விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். இந்த 4 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமே என்று சொன்னால், இந்த அன்பை கொண்டு நம்ம இந்த உலகத்தில் அநேகரை நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாய் காணப்படுவோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த நாளில் இந்த அன்பு எனக்குள் இருக்கிறதா என்று முதலாவது நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்போம். அதன் பின்பு அந்த அன்பு குறைவாக தாழ்ச்சியாக இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, ஐயா, நீர் இந்த உலகத்தை எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர், பாவியாக என் மீது நீர் அன்பு கூர்ந்தீர். ஆகவே அப்படி இருக்கின்ற வேளையில் நான் எப்படி மற்றவரிடத்திலே அன்பு கூறாமல் இருக்க முடியும் என்று ஆண்டவரே அவரிடத்தில் நம்ம கேட்போம். நிச்சயமாக நமக்கு தேவையான அந்த கிருபையை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அன்பு கூறுவோமா? அன்பிலே நிலை நிற்போமா? ஆகவே அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் சுவாசிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த அன்பை யாராவது ஒருவரிடத்துல பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கையில் நாம் செயல்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அன்பை குறித்து நீர் எங்களுக்கு விளக்கி காட்டி நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய அப்போஸ்தலனுக்கு கொடுத்த வெளிப்பாட்டின்படியாக இந்த அன்பு எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அன்பு இந்த நாளிலே உங்களிலே கிரியை செய்யட்டும்.